சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கில் தொடர்ந்து பெய்து வரும் மழை, வெள்ள அபாயம் குறித்தும் எச்சரிக்கை. பாடசாலைகள் மற்றும் அரசு நிறுவனங்களில் போதைப்பொருள் தடுப்பு குழுக்கள் நாளை வெளியாகவுள்ள சுற்றறிக்கை. ரணிலின் பிரித்தானியா பயணம், வால்வர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகத்தில் ஆதாரங்களை திரட்டும் ஸ்ரீலங்கா காவல்துறை. தேர்தல் வாக்குறுதிகளை மறந்த அரசு, எதிரணிகளை ஒன்றிணையுமாறு அழைக்கும் நாமல். வெடிபொருட்களை சோதிக்க வீட்டில் ஆய்வகம் வைத்திருந்த டெல்லி தாக்குதல்தாரி, விசாரணையில் வெளியான தகவல். டென்மார்க்கை பின்பற்றும் பிரித்தானியா, அகதி தஞ்ச கோரிக்கையாளர்கள் தொடர்பில் நாளை வெளியாகவுள்ள அறிவிப்பு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசு தலைவராக ரணில் விக்ரமசிங்க தனது பதவிக்காலத்தில் 2023ஆம் ஆண்டு மேற்கொண்ட பிரித்தானிய பயண விடயங்கள் தீவிரமாக கிளறப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான விசாரணைகளுக்காக தற்பொழுது பிரித்தானியாவில் நிற்கும் ஸ்ரீலங்கா காவல்துறையின் புலனாய்வு பிரிவு வால்வர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகத்தின் நிர்வாக பணியகம் உட்பட்ட இடங்களில் புதிய ஆதாரங்களை திரட்டியுள்ளதாக தெரிய வருகிறது. அனுருவின் அரசாங்கத்திற்கு எதிராக கொழும்பின் நுகைக்குட பகுதியில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டி அரசாங்கத்தை அச்சப்படுத்த ரணில் விக்ரமசிங்க தரப்பும் ராஜபக்சகளின் நாமல் ராஜபக்ச தரப்பும் தீவிரமாக இயங்கி வருகின்றது. இதே சமகாலத்தில் தனது மனைவியும் பேராசிரியருமான மைத்ரி விக்ரமசிங்கவுக்கு பிரித்தானியாவில் முனைவர் பட்டமளிப்பு விழா நடந்தபோது அதற்கு சென்ற ரணில் விக்ரமசிங்க தனது தனிப்பட்ட 2 நாள் பயணத்திற்கு 16.6 மில்லியன் ரூபாவை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்டில் இதற்காக கைது செய்யப்பட்ட ரணில் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்ட நிலையில் இந்த விடயத்தில் புதிய ஆதாரங்களை திரட்டி அடுத்த முறை வழக்கு விசாரணைக்கு வரும்போது அவற்றை நீதிமன்றத்தில் முன்வைக்க முயலும் ஸ்ரீலங்கா காவல்துறையின் புலனாய்வு பிரிவு இப்போது பிரித்தானியாவில் புதிய ஆதாரங்களை திரட்டி வருகின்றது. இந்த விசாரணைகளின் ஒரு பகுதியாக ரணிலின் பயண காலத்தில் லண்டனில் ஸ்ரீலங்காவின் உயர் ஸ்தானிகராக இருந்த சரோஜா ஸ்ரீசேனவிடம் நாளை வாக்குமூலம் ஒன்று பதிவு செய்யப்படவுள்ளது. இந்த அதிகாரிகள் வால்வர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகம் ரணிலுக்கு அனுப்பிய அழைப்பிதழ் உண்மையானதா என்பதை துருவி சில விடயங்களை எடுத்தாலும் இந்த சிஐடி குழு தமக்கு தெரியாமல் பிரித்தானியாவுக்கு பயணித்த விடயத்தில் சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு விசனம் ஏற்பட்டுள்ளது. சட்டமா அதிபர் பரிந்த ரணசிங்க அல்லது மேலதிக சட்டமா அதிபர் திலீப பீரிஸ், துணை சட்டமா அதிபர் வசந்த பெரேரா உட்பட எவருக்கும் தெரியாமல் இந்த சிஐடியினர் லண்டனுக்கு சென்றுள்ளதாக கொழும்பு செய்திகள் குறிப்பிட்டுள்ளன. அனுர தரப்புக்கு நாடாளுமன்றத்தில் அறுதி பெரும்பான்மை இருந்தாலும் உள்ளூராட்சி அரங்குகளில் அதற்கு பல சவால்கள் உள்ளதை கடந்த 10 நாட்களுக்குள் ஏபிபிக்கு பெரும்பான்மை பலம் இல்லாத 6 உள்ளூராட்சிகளின் வரவு செலவு திட்டங்கள் தோற்கடிக்கப்பட்டுள்ளன. பல உள்ளூராட்சி சபைகளில் அரசாங்க தரப்புக்கு பெரும்பான்மை பலம் இல்லாததால் எதிர்க்கட்சிகளின் ஆதரவுடன் அது ஆட்சிகளை அமைத்தாலும் இப்போது எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பதால் உள்ளூராட்சிகளின் பாதீடுகள் தோற்கடிக்கப்பட்டு வருகின்றன. உள்ளூராட்சி மன்றங்களுக்கான அனைத்து வரவு செலவு திட்டங்களும் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்குள் ஒப்பேற்றப்பட வேண்டும் என்பதால் தோல்வியடைந்த வரவு செலவு திட்டங்களை எதிரணியின் பேரணி நாளான அடுத்த வெள்ளிக்கிழமை சமர்ப்பித்து வெற்றியடைய தேசிய மக்கள் சக்தி முயல்கின்றது. அன்றைய தினம் எதிர்க்கட்சிகளின் பல உறுப்பினர்கள் நுகைகுட பேரணிக்கு செல்வார்கள் என்பதால் அன்று வாக்கெடுப்பை நடத்தினால் எதிர்ப்பு வராது என்பதால் இந்த தந்திரம் எடுக்கப்படுவதாக தெரிகின்றது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளில் பெய்து வரும் கனமழை மேலும் 3 நாட்களுக்கு நீடிக்கும் வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு அருகில் நிலவும் குறைந்த அழுத்த பகுதி காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை மேலும் நீடிக்க உள்ளது. எதிர்வரும் 19ஆம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தொடர்ச்சியாக மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அத்துடன் கடந்த 2 நாட்களில் இன்று மதியம் 1 மணி வரை மட்டக்களப்பு நகரை அண்மித்த பிரதேசங்களில் தொடர்ச்சியாக 250 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை கிடைத்துள்ளதுடன் இன்று மாலையும் மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய உள்ளதாக கூறப்படுகின்றது.
யாழ்ப்பாணத்தில் இன்று பிற்பகல் 1 மணி வரையான காலப்பகுதியில் பல பகுதிகளுக்கும் சராசரியாக கடந்த 36 மணித்தியாலங்களில் 125 மில்லிமீட்டருக்கும் மேற்பட்ட மழை வீழ்ச்சி கிடைத்துள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் தொடர்ச்சியாக கனமழை கிடைத்து வருகின்றது. இந்த நிலைமை இன்னமும் 3 நாட்களுக்கு நீடிக்கும் என்பதனால் நிலம் நிரம்பு நிலையடைந்த பல பிரதேசங்களில் தொடர்ச்சியாக கிடைக்கும் கனமழை வெள்ள அனர்த்தத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை கொண்டிருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய தாழ்நிலப் பகுதிகள், குறிப்பாக யாழ் நகரை அண்மித்த பகுதிகள், மட்டக்களப்பு மாவட்டத்தின் நகர பிரதேசங்களை அண்மித்த பகுதிகளில் உள்ள மக்கள் தொடர்ச்சியாக மழை கிடைக்கும் என்பதனால் அவதானமாக இருக்க வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் எதிர்வரும் 23ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரையும் வங்காள விரிகுடாவில் புயல் ஒன்று உருவாகுவதற்கான வாய்ப்பு காணப்படுவதால் அக்கால பகுதிகளிலும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் மிக கனமழையை பெறும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இலங்கையில் போதைப்பொருள் பாவனையை முற்றாக இல்லாது ஒழிக்கும் வகையில் பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட கல்வி நிலையங்களிலும் அரசாங்க நிறுவனங்களிலும் போதைப்பொருள் தடுப்புக் குழுக்களை அமைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இலங்கையின் பல பகுதிகளிலும் போதைப் பொருட்கள் தொடர்ச்சியாக கைப்பற்றப்பட்டு வரும் நிலையில் போதைப்பொருளை ஒழிக்கும் நோக்கத்துடன் அரசாங்கம் புதிய நடவடிக்கைகளை நாளை முதல் முன்னெடுக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக அனைத்து அரசாங்க நிறுவனங்கள், பாடசாலைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களிலும் போதைப்பொருள் தடுப்புக் குழுக்களை அமைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கும் பாவனைக்கான தேவையினை முற்றிலும் நீக்குவதற்கும் இந்த குழுக்கள் செயற்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பொது நிர்வாக அமைச்சின் செயலாளரூடாக அமைச்சுக்கள், திணைக்களங்கள் மற்றும் அனைத்து அரச நிறுவனங்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை நாளை வெளியிடப்படவுள்ளது. இந்த சுற்றறிக்கையின்படி ஒவ்வொரு நிறுவன தலைவரும் தமது நிறுவனத்தை போதைப்பொருளற்ற நிறுவனமாக உறுதிப்படுத்துவது கட்டாயமாகும். போதைப்பொருள் கடத்தக்காரர்கள் அல்லது பாவனையாளர்கள் நிறுவனங்களில் இருப்பது கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்து அவர்களை காவல்துறையிடம் ஒப்படைக்கும் பொறுப்பு நிறுவன தலைவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல கல்வி செயலாளரூடாகவும் நாளை சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட உள்ளது. இதன் மூலம் அனைத்து பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களிலும் போதைப்பொருள் தடுப்புக் குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. தொலைதூர கிராம பாடசாலைகளில் போதைப்பொருள் பாவனை குறித்த தகவல்கள் காவல்துறைக்கு கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் இந்த நடவடிக்கை அவசியமாகிறது. தற்போது பல இடங்களில் சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. போதைப்பொருள் தொடர்பான தகவல்களை பொதுமக்கள் வழங்க 1818 என்கின்ற புதிய உதவி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் தேசிய போதைப்பொருள் சபைக்கான அலுவலகம் ஒன்று எதிர்வரும் 22ஆம் தேதி திறக்கப்பட உள்ளது. தற்போது ஜனாதிபதி செயலகமூடாக தற்காலிகமாக 1818 என்கின்ற உதவி இலக்கம் செயற்பட்டு வருவதோடு முதல் 5 நாட்களில் மாத்திரம் சுமார் 1000 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றன. இந்த தகவல்களின் அடிப்படையில் தற்போது சுற்றி வளைப்புகள் நடத்தப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேர்தலின் பொழுது பொதுமக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டமையால் 21ஆம் தேதி நுகேகொடையில் இடம்பெறும் போராட்டத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துமாறு அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ இன்றைய தினம் அழைப்பு விடுத்துள்ளார். அரசாங்கம் விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. உருளைக்கிழங்கு விவசாயிகளுக்கு செய்யப்பட்ட அநீதிகளுக்கு மக்கள் அதிகாரிகளை வெளிப்படையாக குற்றம் சாட்டுகிறார்கள். அவர்கள் இப்போது வீதிகளில் இறங்கிவிட்டனர். பட்டதாரிகள் மற்றும் பொதுமக்களையும் அரசாங்கம் தோல்வியடைய செய்துள்ளது. தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டது. இந்த அரசாங்கத்தின் பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு நாங்கள் பயப்படவில்லை. அதன் வாக்குறுதிகளால் ஏமாற்றப்பட்ட அனைவரையும் 21ஆம் தேதி நுகேகொடைக்கு வந்து அதன் தோல்விகளுக்கு எதிராக போராடுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அரசாங்கம் தன்னுடைய சொந்த நிகழ்ச்சி நிரலை ஊக்குவிக்கின்ற அதேவேளை எதிர்க்கட்சி குரல்களை அடக்கவும் முயற்சிக்கிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் அளம்பில் மாவீர துயிலும் இல்லத்தின் சிரமதான பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன. 2025ஆம் ஆண்டுக்கான மாவீரர் நாள் நினைவேந்த நிகழ்வுகளை கடைபிடிக்கும் வகையில் வடக்கு கிழக்கில் உள்ள மாவீர துயிலும் இல்லங்கள் சிரமதானம் செய்யப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் அளம்பில் மாவீர துயிலும் இல்லத்தின் சிரமதான பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன. மாவீரர்களுக்கு பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் வணக்கம் செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அளம்பில் துயிலுமில்ல பிரதேசத்தை அண்டிய அயல் கிராமங்களில் உள்ள மக்கள், மாவீரர்களின் பெற்றோர், உரித்துடையோர் அனைவரையும் குறித்த சிரமதான பணிக்கு வருகை தந்து ஒத்துழைப்பு வழங்குமாறும் மாவீரர் நாள் நினைவேந்த நிகழ்வுகளில் அனைத்து உறவுகளையும் கலந்து கொள்ளுமாறும் பணிக்குழுவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கைக்கு இந்த ஆண்டின் முதல் 10 மாதங்களில் சுற்றுலா பயணிகளின் ஊடாக 2659 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருமானமாக கிடைக்கப்பெற்றுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. 2025 அக்டோபர் மாதத்தில் மட்டும் சுற்றுலா பயணிகள் ஊடாக $186.1 மில்லியன் வருமானம் கிடைக்கப்பெற்றுள்ளது.
இது 2024 ஆண்டின் முதல் 10 மாதங்களில் பதிவான சுற்றுலா வருவாயான 2533.7 மில்லியன் டாலர்களுடன் ஒப்பிடுகையில் 4.9% அதிகரிப்பாகும் என்று மத்திய வங்கி மேலும் குறிப்பிட்டுள்ளது. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி 2025 ஜனவரி மாதம் முதல் நவம்பர் 12ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு வருகை தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 19,72,957 ஆகும். இவர்களில் 4,43,622 சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் இருந்தும் 1,80,592 பேர் ஐக்கிய ராச்சியத்திலிருந்தும் 1,44,308 பேர் ரஷ்யாவிலிருந்தும் 1,23,053 பேர் ஜெர்மனியில் இருந்தும் 1,15,400 பேர் சீனாவிலிருந்தும் வந்ததாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் நாட்டிற்கு வருகை தந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 82,270 ஆகும். ஐபிசி தமிழின் ஊடக அனுசரணையுடன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட ஊடக கற்கைகள் துறை மாணவனான புங்குடுதீவு டயான் எழுதிய 2வது கவிதை நூலான ஆழ்மனதின் மீள் நினைவுகள் கவிதை நூல் வெளியீட்டு விழா நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. ஐபிசி தமிழ் ஊடக அனுசரணையுடன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட ஊடக கற்கைகள் துறை மாணவன் புங்குடுதீவு டயான் எழுதிய 2வது கவிதை நூலான ஆழ்மனதின் மீள் நினைவுகள் கவிதை நூல் வெளியீட்டு விழா நிகழ்வு யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நேற்று சனிக்கிழமை பிற்பகல் 1:30 மணிக்கு கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தின் தலைவர் செல்வன் ராணா கஜேந்திரன் தலைமையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இந்த நிகழ்விற்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பீட பீடாதி பேராசிரியர் சி ரகுராம் பிரதம விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார். இதேவேளை சிறப்பு விருந்தினராக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னாள் புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் க குகபாலன் வருகை தந்திருந்தார். அத்துடன் கௌரவ விருந்தினர்களாக ஊடக கற்கைகள் துறை தலைவர் திருமதி பூங்குழலி ஸ்ரீ சங்கீர்த்தனன் அவர்கள் வருகை தந்திருந்தார். மேலும் கௌரவ விருந்தினராக ஊடக கற்கைகள் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் திருமதி அனுதர்சி கபிலன் அவர்களும் அழைக்கப்பட்டிருந்தார். மங்கள விளக்கேற்றலுடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்வில் தமிழ்மொழி வாழ்த்தினை புவியத்துறை மாணவி செல்வி ப சிந்தூரா இசைத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து புங்குடுதீவு மத்திய கல்லூரி மாணவி செல்வி லீனா யஸ்மிகா அவர்கள் வரவேற்பு நடனத்தை வழங்கியிருந்தார். ஊடக கற்கைகள் துறை மாணவி செல்வி மே புவஸ்ரீனா வரவேற்புரையை நிகழ்த்தியிருந்தார். தலைமை உரையினை யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றிய தலைவர் செல்வன் ராணா கஜேந்திரன் ஆற்றியிருந்தார். இதேவேளை ஆசி உரையினை கலாநிதி ரூபன் மரியாம்பிள்ளை அடிகளார் வழங்கியிருந்தார். அத்துடன் கௌரவ விருந்தினர் உரையினை ஊடக கற்கைகள் துறையின் தலைவர் திருமதி பூங்குழலி ஸ்ரீ சங்கீர்த்தனன் அவர்கள் நிகழ்த்தியிருந்தார். அதனைத் தொடர்ந்து சி தமிழ் தொலைக்காட்சியின் சரிகம லிட்டில் சாம் சீசன் 3 2023 வெற்றியாளர் செல்வி உதயசீலன் கில்மிஷா மற்றும் நூலாசிரியர் புங்குடுதீவு டயான் இணைந்து பாடல் ஒன்றினை பாடியிருந்தனர். அதனைத் தொடர்ந்து பாடகி கில்மிஷா அவர்களை நூலாசிரியர் புங்குடுதீவு டயான் பொன்னாடை போர்த்தி நினைவு சின்னம் வழங்கி கௌரவித்திருந்தார். அதன்பின் நூல் வெளியீடு இடம்பெற்றது. நூலினை விருந்தினர்கள் வெளியீடு செய்து வைக்க அதன் முதற் பிரதியை சிவா நரமண பூங்கா உரிமையாளர் திரு து குருநாத சிவம் அவர்கள் சார்பில் அவருடைய புதல்வர் பெற்றுக் கொண்டார். பின்னர் சிறப்பு பிரதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து நூலுக்கான நயவுரையினை எழுத்தாளர் வே முல்லைத்தீபன் அவர்கள் ஆற்றியிருந்தார். அதன் பின்னர் சிறப்பு விருந்தினர் உரையினை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னாள் புவியத்துறை தலைவர் பேராசிரியர் காவண்ணா குகபாலன் அவர்கள் ஆற்றியிருந்தார். அத்துடன் விஜய் அச்சு பதிப்பகத்தின் உரிமையாளர் எஸ் விஜய் அவர்களால் நூலாசிரியர் புங்குடுதீவு டயான் பொன்னாடை போர்த்தி நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். மேலும் புங்குடுதீவு மத்திய கல்லூரியின் மாணவிகளான செல்வி லீனா யஸ்மிகா மற்றும் செல்வி லீனா லேஜா ஆகியோரின் அழகிய நடன நிகழ்வு ஒன்றும் இடம்பெற்றது. இறுதியாக நூலாசிரியர் புங்குடுதீவு டயான் அவர்கள் ஏற்புரையுடனான நன்றி உரையினை ஆற்றியிருந்ததோடு ஐபிசி தமிழ் ஊடகத்தின் அறிவிப்பாளரும் மற்றும் கவிஞருமான எழுத்தாளர் ப பிரியங்கன் அவர்கள் சிறப்பான முறையில் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கியிருந்தார். மேலும் இந்த கவிதை நூல் வெளியீட்டு விழாவிற்கு ஏராளமானோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழகம் திருச்சி சிறப்பு முகாமில் உள்ள ஈழ அகதிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் கடந்த 10ஆம் தேதி முதல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக அறிவித்துள்ளனர். வழக்குகள் நிறைவுற்று திருச்சி சிறப்பு முகாமில் உள்ளவர்களை அவர்களின் விருப்பத்திற்கேற்ப சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கவும், எஞ்சியவர்கள் அங்கு குடும்பங்கள் இருந்தால் குடும்ப உறவுகளை நேரில் சென்று சந்திப்பதற்கு அனுமதி வழங்குமாறு கோரியும் இவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். டில்லி கார் குண்டுவெடிப்பு தாக்குதலுடன் தொடர்புடைய வைத்தியர் உமர் வெடிபொருட்களை சோதிப்பதற்கு வீட்டில் ஆய்வகம் வைத்திருந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. டெல்லி செங்கோட்டையில் கார் ஒன்று கடந்த 10ஆம் தேதி வெடித்து சிதறியது. இந்த சம்பவத்தில் காரை செலுத்திய வைத்தியர் உமர் நபி உட்பட 13 பேர் பலியாகினர்.
பயங்கரவாத தாக்குதல் என அறிவிக்கப்பட்டுள்ள இந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரணை நடத்தி வருகின்றது. உமரின் வீட்டில் பாதுகாப்பு படையினர் கடந்த சில நாட்களாக சோதனை நடத்தி வந்தனர். இதில் பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் வெடிப்பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. ஜெய்ஷே முகமது உள்ளிட்ட பல பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்பில் இருந்ததும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த சூழலில் உமரின் வீடு பாதுகாப்பான முறையில் வெடிவைத்து தகர்க்கப்பட்டது. முழு வீடும் தரைமட்டமானதை அடுத்து கட்டட இடிபாடுகளில் தடயவியல் துறையினர் ஆய்வு செய்தனர். இதன்போது உமர் வெடிபொருட்களை சோதிக்க வீட்டில் ஆய்வகம் வைத்திருந்தமை டெல்லியில் குண்டுவெடிப்பு நடத்த சோதித்து பார்த்தமை தெரிய வந்துள்ளது. பிரித்தானியாவில் அகதி தஞ்ச கோரிக்கைகளை கையாளும் புகலிட கொள்கைகளில் நாளை பெரிய மாற்றங்கள் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. உள்துறை அமைச்சர் சபானா மஹ்மூத் நாளைய தினம் நாடாளுமன்றத்தில் அறிவிக்கவுள்ள புதிய திட்டங்களில் புகலிடம் கோருவோருக்கு வழங்கப்படும் பல சலுகைகள் முடிவுக்கு கொண்டுவரப்பட உள்ளன. புதிய திட்டத்தின் அடிப்படையில் இனிமேல் பிரித்தானியாவில் அகதி தஞ்சம் பெற்றவர்கள் அந்த நாட்டில் நிரந்தரமாக குடியேறும் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க ஆக குறைந்தது 20 ஆண்டு காலம் காத்திருக்க வேண்டிய நிலைமை உருவாக்க உள்ளது. புதிய திட்டங்களின் கீழ் அகதி தஞ்சம் வழங்கப்பட்டவர்கள் இனிமேல் தற்காலிகமாக மட்டுமே பிரித்தானியாவில் தங்க அனுமதிக்கப்படுவார்கள். அவர்களின் அகதி நிலை தொடர்ந்து மதிப்பாய்வு செய்யப்பட்டு அவர்களின் சொந்த நாடுகள் பாதுகாப்பாக கருதப்பட்டால் அவர்கள் திருப்பி அனுப்பப்படும் வகையில் திட்டங்கள் உள்ளன. அதேபோல புகலிட கோரிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் சில சலுகைகளும் முடிவுக்கு கொண்டுவரப்பட உள்ளன. தற்போதைய நிலையில் அங்கீகரிக்கப்பட்ட அகதி ஒருவர் 5 ஆண்டுகளுக்கு பின்னர் தனக்குரிய PR எனப்படும் நிரந்தர பதிவிட உரிமையை பெற முடியும். புதிய திட்டத்தில் இந்த 5 வருட காலம் 2.5 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டு அதன் பின்னர் குறிப்பிட்ட ஏதிலியின் நிலை மதிப்பாய்வு செய்யப்படும். இதனால் நிரந்தர பதிவிடத்தை பெறுவதற்கு எடுக்கும் காலம் இனி 5 ஆண்டுகளில் இருந்து 20 ஆண்டுகளாக நீடிக்கப்பட உள்ளது. ஐரோப்பாவில் மிகவும் கடினமான புகலிடம் மற்றும் குடியேற்ற திட்டங்களை கொண்ட டென்மார்க் பாணியிலான திட்டங்கள் பிரித்தானியாவிலும் வரவுள்ளன. டென்மார்க்கிலும் அகதிகளுக்கு 2 ஆண்டுகளுக்கு தற்காலிக குடியிருப்பு அனுமதிகளை வழங்கப்படும். அந்த காலம் முடியும் போது குறித்த நபர் மீண்டும் புகலிட கோரிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கில் தொடர்ந்து பெய்து வரும் மழை, வெள்ள அபாயம் குறித்தும் எச்சரிக்கை. பாடசாலைகள் மற்றும் அரசு நிறுவனங்களில் போதைப்பொருள் தடுப்பு குழுக்கள் நாளை வெளியாகவுள்ள சுற்றறிக்கை. ரணிலின் பிரித்தானியா பயணம், வால்வர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகத்தில் ஆதாரங்களை திரட்டும் ஸ்ரீலங்கா காவல்துறை. தேர்தல் வாக்குறுதிகளை மறந்த அரசு, எதிரணிகளை ஒன்றிணையுமாறு அழைக்கும் நாமல். வெடிபொருட்களை சோதிக்க வீட்டில் ஆய்வகம் வைத்திருந்த டெல்லி தாக்குதல்தாரி, விசாரணையில் வெளியான தகவல். டென்மார்க்கை பின்பற்றும் பிரித்தானியா, அகதி தஞ்ச கோரிக்கையாளர்கள் தொடர்பில் நாளை வெளியாகவுள்ள அறிவிப்பு. இத்துடன் IBC தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.